தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக தலைமையில் தான் இந்த கூட்டணி அமைக்கப்பட்டிருக்கிறது. அதை மாண்பு உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் அதை இங்கே உறுதிப்படுத்தி சென்றிருக்கிறார். தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் இந்த கூட்டணிக்கு எங்களுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்கள் தான் தலைமை தாங்குவார். இன்றைய சந்திப்பு துவக்கம்தான். திமுக ஆட்சியை வீழ்த்த வேண்டும் என்ற அந்த ஒத்த கருத்தோடு நாங்கள் இருக்கிறோம். இப்பொழுது புதிதாக தாவேகாவை துவக்கி இருக்கிற விஜய் அவர்களும் திமுகவுடைய ஆட்சிக்கு எதிரான மனநிலையில் தான் இருக்கிறார். எனவே எங்களுடைய நோக்கமும் அந்த தாவேகா கட்சியினுடைய நோக்கமும் ஒன்றாகத்தான் இருக்கிறது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தலைவர் திருமாவளவன் சொல்லியிருக்கிறார், எங்களுக்குள் முரண்பாடு இருக்கிறது, இருந்தாலும் வேறு வழியின்றி நாங்கள் இந்த ஆட்சிக்கு ஆதரவு கொடுத்து வருகிறோம். ஒரு கட்சி வெற்றி பெறுகிற போது அதற்கு யார் பிரதம அமைச்சராக வருவார் என்பதை சொல்லித் தெரிய வேண்டியதில்லை. தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக தலைமையிலான இந்த கூட்டணி வெற்றி பெறுகிற போது, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக தலைமையிலான ஆட்சி அமைகிற போது எங்களுடைய பொதுச்செயலர் எடப்பாடியார் தான் முதலமைச்சர். இந்த தமிழ்நாட்டினுடைய அரசியல் வரலாற்றை எடுத்து பார்த்தால் தேர்தலிலே போட்டியிடுகிற கட்சிகள் பல கட்சிகளாக இருந்தாலும் தேர்தலுக்கு பிறகு அமைக்கப் போகிற ஆட்சி, அதாவது ஒரு கட்சியின் ஆட்சியாகத்தான் தொடர்ந்து இருந்து வருகிறது. தமிழ்நாட்டு மக்கள் கூட்டணி கட்சிகளின் ஆட்சியை விரும்புவதில்லை, அங்கீகரிப்பதும் இல்லை. வணக்கம் சார். வணக்கம். அதிமுக தேர்தலுக்கு ரெடி ஆயிட்டாங்களா சார்? இப்போ புதுசாக கேட்குறீங்க. நாங்கள் தேர்தல் பணியை துவக்கி கிட்டத்தட்ட ஓராண்டு காலமாகிறது. என்னுடைய கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்கள் எழுச்சி பயணத்தை மேற்கொண்டு, அதாவது மக்களை காப்போம், தமிழ்நாட்டை மீட்போம் என்ற அந்த முழக்கத்தோடு கிட்டத்தட்ட 175 தொகுதிகளிலே மக்களை நேரடியாக சந்தித்து, அதாவது முதல் கட்ட தேர்தல் பணி என்று கூட சொல்லலாம், தேர்தல் பிரச்சாரம் என்று கூட சொல்லலாம், அதை நாங்கள் துவக்கிவிட்டோம். அது தொடர்ந்து நடந்து கொண்டிருந்தது. இப்பொழுது இந்த எஸ்ஐஆர் அந்த பணியின் காரணமாக இடையே மழை, புயல் இவற்றின் இந்த பாதிப்பின் காரணமாக அந்த சுற்றுப்பயணம் கொஞ்சம் தள்ளி போயிருக்கிறது. இப்பொழுது வருகிற அடுத்த மாதம் ஜனவரி 4ஆம் தேதி சேலத்திலே வீரபாண்டி தொகுதியிலே அந்த எழுச்சி பயண கூட்டம் அந்த வீரபாண்டி தொகுதிக்கு நடைபெற இருக்கிறது. எனவே எங்களுடைய கழகத்தினுடைய தேர்தல் சுற்றுப்பயணம், இன்னும் சொல்லப்போனால் தேர்தல் பிரச்சாரம் ஏற்கனவே தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. எனவே நாங்கள் ஏற்கனவே தேர்தல் பணியை துவக்கிவிட்டோம். ஓகே சார். 170 தொகுதிகளுக்கு மேலே எடப்பாடியார் பயணம் பண்ணியிருக்காரு. இப்போ அவருக்கு வரவேற்பு எப்படி இருக்குது? மக்கள் என்ன சொல்கிறாங்க? இல்லை, அதாவது 175 தொகுதிகள் இதுவரை முடிக்கப்பட்டு விட்டது சுற்றுப்பயணம். நீங்கள் தொலைக்காட்சியிலே பார்த்திருப்பீர்கள், பத்திரிகை செய்தும் படித்திருப்பீர்கள். போகிற இடங்களெல்லாம் அவருக்கு உற்சாகமான வரவேற்பு. கழகத்தினுடைய தொண்டர்கள், கழகத்தினுடைய நிர்வாகிகள் மட்டுமல்ல, பொதுமக்கள் ஆர்வமாக வருகிறார்கள், அவரை காண வருகிறார்கள், அவருடைய பேச்சை கேட்க வருகிறார்கள். அதே போல் பெண்கள் ஆர்வமாக வருகிறார்கள். எழுச்சியோடு அந்த கூட்டம் நடைபெறுகிறது. நாங்களே எதிர்பார்க்காத வகையில் அதிக கூட்டம் அவருடைய அந்த பயணத்தின் போது, அதாவது அது ரோட் ஷோவாக இருந்தாலும் சரி, பொதுக்கூட்டமாக அமைக்கப்பட்டு மேடை போட்டு பேசுகிற கூட்டமாக இருந்தாலும் சரி, அல்லது வாகனத்திலே நின்று கொண்டு மக்களிடம் பேசுகிற பேச்சாக இருந்தாலும் சரி, நல்ல உற்சாகமான வரவேற்பு. அந்த மக்கள் எழுச்சியோடு வரவேற்பு கொடுக்கிறார்கள். அவருடைய பேச்சை உன்னிப்பாக கவனித்து அதற்கு ஆதரவு கொடுக்கிற வகையில் அவருடைய அந்த மக்களுடைய அந்த முக மலர்ச்சி நன்றாக தெரிகிறது. அதற்கு என்ன காரணம் என்று சொன்னால், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை பொறுத்தவரையில் எங்களுடைய இயக்கம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்திலும் சரி, புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் காலத்திலும் சரி, அந்த 2 ஆளுமைகளுக்கு மறைவுக்கு பிறகு எங்களுடைய கழகத்துடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி அவர்கள் காலத்திலும் சரி, இது ஒரு வெறும் அரசியல் கட்சியாக மட்டுமல்ல, ஒரு மக்கள் இயக்கமாக இது இருக்கிறது. இந்த கட்சி ஆரம்பித்ததே மக்கள் இயக்கம்
என்ற வகையில் தான் இந்த கட்சியை புரட்சித் தலைவர் தொடங்கினார். எனவே மக்களை உள்ளடக்கிய ஒரு ஜனரஞ்சகமான ஒரு அரசியல் கட்சி என்று சொன்னால் அது மிகையாகாது. எனவே மக்களுடைய ஆதரவு தொடர்ந்து இருந்து வருகிறது. அப்படி தொடர்ந்து இருந்து வருகிற எங்களுடைய இயக்கத்திற்கு இப்பொழுது கூடுதல் ஆதரவு ஏன் கிடைக்கிறது, எப்படி கிடைக்கிறது என்று சொன்னால், இன்றைக்கு ஆட்சி பொறுப்பில் இருக்கிற திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியின் மீது மக்களுக்கு, அதாவது இந்த ஆட்சி ஆரம்பித்து முதல் ஆண்டிலே ஒரு எதிர்பார்ப்போடு மக்கள் இருந்தார்கள். இந்த ஆட்சி வந்திருக்கிறது, ஏதாவது செய்வார்கள் என்ற அந்த நம்பிக்கையோடு ஒரு எதிர்பார்ப்போடு இருந்தார்கள். அதுவும் இல்லாமல் திமுக சென்ற தேர்தலின் போது, அதாவது 2021 தேர்தலின் போது கிட்டத்தட்ட 525 வாக்குறுதிகளை கொடுத்தார்கள். இப்பொழுது 4.5 ஆண்டுகளை தாண்டி 5 ஆண்டு காலம் முடியப் போகிறது. பெரும்பாலும் எந்த வாக்குறுதிகளையும் அவர்கள் நிறைவேற்றவில்லை. எனவே மக்களுடைய எதிர்பார்ப்பு என்னானது என்று சொன்னால், இந்த ஆட்சியின் மீது ஒரு அதிருப்தி ஏற்பட்டது முதல் ஆண்டு. 2வது ஆண்டு அந்த அதிருப்தி கோபமாக மாறியது. 3வது ஆண்டு 4வது ஆண்டுகளில் அந்த கோபம் மக்களிடையே வெறுப்பாக மாறியது. எனவே இன்றைக்கு அனைத்து தரப்பு மக்களும், அதாவது பொதுமக்கள் மட்டுமல்ல, அதாவது அரசு அலுவலர்களிலிருந்து தூய்மை பணியாளர்கள் வரை அவர்களுக்கு உறுதியளிக்கப்பட்ட எந்த வாக்குறுதிகளையும் இந்த ஆட்சியாளர்கள் நிறைவேற்றதால் அவர்கள் இன்றைக்கு போராடி கொண்டிருக்கிறார்கள். எனவே அனைத்து தரப்பினரும் இந்த ஆட்சியின் மீது ஒரு கோபத்தோடு வெறுப்போடு இருக்கிற காரணத்தினாலே எங்களுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்கள் செல்லுகிற அந்த இடங்களிலெல்லாம் மக்கள் அதிகப்படியான ஆதரவை கொடுத்து தங்களுடைய ஆதரவை அவருக்கு தெரிவித்து வருகிறார்கள். எனவே இந்த 175 தொகுதிகளை நாங்கள் எங்களுடைய பொதுச் செயலாளர் சுற்றுப்பயணத்தை முடித்துவிட்டோம் என்று சொன்னால், இதை வைத்து பார்க்கிற போது நிச்சயமாக 2026 தேர்தலில் எங்களுடைய நம்பிக்கை வீண் போகாத வகையில் இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையிலான ஆட்சி அமைகிற ஒரு அந்த மக்களுடைய விருப்பம் நிச்சயமாக நிறைவேறும். அப்படி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சி அமைகிற போது என்னுடைய பொதுச் செயலாளர் மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள் நாட்டினுடைய முதலமைச்சராக பொறுப்பேற்பார். எனவே இந்த வெற்றி, அதாவது எங்களுடைய கட்சியினுடைய தலைமையிலான இந்த கூட்டணியுடைய வெற்றி மக்களாலே அங்கீகரிக்கப்பட்டு உறுதி செய்யப்பட்டு விட்டது என்றே சொல்லலாம். அதுதான் எங்களுடைய பொதுச்செயலாளருடைய சுற்றுப்பயணம் நிரூபித்துக் கொண்டிருக்கிறது. அதிமுக பாஜக கூட்டணி கூட்டணியில் வந்து 2 கட்சி தான் இருக்குது. எப்படி பலமாக இருக்கும்னு சொல்கிறீங்க? இல்லை, அதாவது இப்போதைக்கு இந்த பிரதான கட்சிகள், அதாவது பாஜகவை பொறுத்தவரையிலே தேசிய அளவிலே ஒரு தேசிய கட்சி, மத்தியிலே ஆளுகிற கட்சி, அதேபோல் எங்களுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை பொறுத்தவரையில் தமிழ்நாட்டிலே பிரதான கட்சி, ஆண்ட கட்சி, ஆளப்போகிற கட்சி. எனவே இந்த 2 கட்சிகளுக்கும் நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு ஒரு தேர்தல் கூட்டணி அமைக்கப்பட்டு அந்த கூட்டணி உறுதி செய்யப்பட்டு விட்டது. நீங்கள் எதிர்பார்ப்பதைப் போல, நீங்கள் சொல்லுவதைப் போல மற்ற கட்சிகள் இருக்கின்றன என்று சொன்னால், ஏற்கனவே எங்களோடு நாடாளுமன்ற தேர்தலானாலும் சரி, சட்டமன்ற தேர்தலானாலும் சரி, அந்த தேர்தல்களில் எங்களோடு சேர்ந்து பயணித்த கட்சிகள், தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல் கட்சிகள் இன்னும் எங்களோடு தான் இருக்கிறார்கள், எங்களோடு தான் தொடர்கிறார்கள். ஒரு சில கட்சிகள் அந்த ஜனவரி மாதம் தங்களுடைய முடிவுகளை அறிவிப்பதாக இருக்கிறார்கள். நிச்சயமாக அப்படிப்பட்ட அந்த சூழ்நிலையிலும் கூட அப்படி சொல்லுகிற தேர்தல் அதாவது கூட்டணியை உறுதி செய்வதாக சொல்லுகிற ஓரிரண்டு கட்சிகளும் நிச்சயமாக எங்களுக்கு ஆதரவாகத்தான் இருப்பார்கள். காரணம், அவர்களும் திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியின் மீது ஒரு எதிரான நிலையில்தான், எதிரான மனநிலையில்தான் அவர்களும் இருக்கிறார்கள். எனவே அவர்கள் எங்களோடு சேருவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. சார், குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா பாமக, தேமுதிக கட்சிகள் வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறீங்க. ஆனால் பாமக கட்சி இப்போ 2ஆ உடஞ்சில இருக்குது. எப்படி வருவாங்கன்னு எதிர்பார்க்குறீங்க? இல்லை, 2ஆக இருந்தாலும் மருத்துவர் அன்புமணி தலைமையிலான இருக்கிற அந்த பிரிவு ஏற்கனவே அவர்கள் என்டிஏவோடு தான் நாங்கள் பயணிக்கிறோம் என்று
அதை அன்புமணி அவர்களே சொல்லியிருக்கிறார். இப்பொழுது தந்தை மகனுக்குள்ள சில பிரச்சனையின் காரணமாக அவரும் ஒரு முடிவு எடுக்காமல் இருக்கிறார். அவரும் அநேகமாக எங்களோடு சேர்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. காரணம், அவர்களும் ஆளுங்கட்சியின் மீது ஒரு அதிருப்தியோடு தான் இருக்கிறார்கள். அவர்கள் ஏற்கனவே எங்களோடு பயணித்தவர்கள் தான். எனவே அந்த கட்சியை பொறுத்தவரையில் 2 பிரிவுகளாக இருந்தாலும் அந்த 2 பிரிவுகளுமே, அந்த 2 தலைவர்களுமே எங்களுடைய கூட்டணியில் இடம்பெறுவதற்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது. அதேபோல் தேமுதிக சொல்லுகிறீர்கள், அதனுடைய தலைவர் திருமதி பிரேமலதா அவர்கள் ஜனவரி 9ஆம் தேதி கடலூரிலே நடைபெற இருக்கிற அந்த மாநாட்டிலே தன்னுடைய முடிவை அறிவிப்பதாக சொல்லியிருக்கார் என்று சொன்னாலும் அதுவும் எங்களுக்கு சாதகமான முடிவாகத்தான் இருக்கும். காரணம், அவர்கள் எங்களோடு சென்ற நாடாளுமன்ற தேர்தலிலே இணைந்து பணியாற்றியவர்கள். எனவே அந்த தேர்தலுக்கு பிறகு கூட அவர்கள் எங்களோடு இருக்கிற உறவை முறித்து கொள்ளவில்லை. அதாவது முடிவை பொதுக்குழுவில் அறிவிக்குவோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். அவர்களும் இப்பொழுது நீங்களுடைய பேட்டி அல்லது பிரச்சாரத்தை பார்க்கிற போது ஆளுகிற கட்சியின் மீது ஒரு கோபதாபத்தோடு, ஒரு அதிருப்தியோடு, எதுவும் அவர்கள் மக்களுக்காக செய்யவில்லை என்ற அந்த நிலைப்பாட்டில்தான் அவருடைய பேச்சுக்கள் அமைந்திருக்கிறது. எனவே அவர்கள் ஜனவரி 9ஆம் தேதி எடுக்கிற முடிவு நிச்சயமாக எங்களுக்கு சாதகமாக இருக்கும். அதை ஏன் உறுதியாக சொல்கிறேன் என்று சொன்னால், நாடாளுமன்ற தேர்தலில் எங்களோடு கூட்டணி அமைத்து அந்த தேர்தலை சந்தித்தவர்கள் அந்த தேர்தலுக்கு பிறகு இன்னும் எங்களுடைய உறவை முறித்து கொள்ளவில்லை. முறித்து கொள்வதாக அவர்கள் சொல்லவும் இல்லை. எனவே நிச்சயமாக அவர்களும் எங்களோடு சேருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதை விட இன்னும் தமிழ்நாட்டிலே இருக்கிற சிறிய சிறிய கட்சிகள் என்று சொன்னாலும் நான் அவர்களை குறைத்து மதிப்பிட மாட்டேன். அவர்களுக்கென்று ஒவ்வொருவருக்கும் ஒரு வாக்கு வங்கி இருக்கிறது. இப்பொழுது திரு வாசன் அவர்கள் தலைமையிலே இருக்கிற தமிழ் மாநில காங்கிரஸ் அவர்களும் எங்களோடு தான் என்டிஏவில் தொடர்கிறார்கள், எங்களோடு தான் உறவோடு இருக்கிறார்கள். அதே போல் ஏசி சண்முகம் நீதி கட்சி, புதிய நீதி கட்சி, அவரும் எங்களோடு தான் பயணிக்கிறார். அதே போல் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள், அவரும் எங்களுடைய புதிய தமிழகம், அவரும் எங்களுடைய கூட்டணியிலே இருந்தவர், அவரும் எங்களுக்கு ஆதரவாகத்தான் இருக்கிறார். ஜான் பாண்டியன் அவரும் எங்களோடு தான் இருக்கிறார். அதே போல் இந்த ஐஜிகே பாரிவேந்தன் அவர்களும் எங்களோடு தான் இருக்கிறார்கள். எனவே முடிவை புதிய வருஷத்தில், அதாவது ஜனவரியில் எல்லாரும் வந்துருவாங்க. நிச்சயமாக இப்போ நான் சொல்லுகிற அத்துணை கட்சிகளும் எங்களோடு சேர்ந்து பயணித்தவர்கள், எங்களோடு இருந்த உறவை அவர்கள் முறித்து கொள்ளாதவர்கள். எனவே இந்த ஆண்டு தொடங்கட்டும் என்று அவர்கள் காத்திருக்கிறார்கள். அந்த தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று சொல்வதைப் போல தை பிறந்தால் நிச்சயமாக அவர்களுக்கும் வழி பிறக்கும், எங்களுடைய கூட்டணியும் இன்னும் பலம் பெறும். மத்திய அமைச்சர் அமித்ஷா வந்து கூட்டணியை உறுதி பண்ணார். இப்போ வந்து பியூஷ் கோயல் அவர்கள் வந்திருக்காங்க. தொகுதி பங்கீட்டை வந்து உறுதி செஞ்சுட்டாங்களா? இல்லை என்ன, அதாவது எப்பொழுதுமே 2 பிரதான கட்சிகளும் அந்த கட்சியின் சார்பில் இந்த கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு, தொகுதி பங்கீட்டுக்கு ஒரு குழு அமைப்பார்கள். அதேபோல் பாரதிய ஜனதா கட்சியிலே 3 மூத்த தலைவர்களை, அதாவது நட்டா, நம்ம மத்திய சட்ட இணையமைச்சர், 3 நிர்வாகிகளை, 3 மூத்த தலைவர்களை அவர்கள் நியமித்திருக்கிறார்கள். அதாவது எங்களோடு பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு. அதேபோல் எங்களுடைய பொதுச் செயலாளர் இருக்கிறார், அவரோடு மூத்த தலைவர்களும் இடம்பெறுகிறார்கள். எனவே இன்றைக்கு உங்களுக்கு வந்த செய்தி, இது முதல் சந்திப்பு. இப்பொழுதுதான் சென்ற ஒரு வாரத்திற்கு முன்பு தான் அந்த மூவர் கொண்ட அந்த குழுவை தேசிய கட்சியான பிஜேபி அறிவித்திருக்கிறது. மரியாதை நிமித்தமாக அவர்கள் இப்பொழுது சந்திக்க வந்திருக்கிறார்கள். என்னுடைய பொதுச் செயலர் சந்தித்திருக்கிறார்கள். காரணம் என்னவென்று சொன்னால், அதாவது தேசிய அளவிலே தேசிய ஜனநாயக கட்சிக்கு பிஜேபி தலைமை தாங்குகிறது என்று சொன்னாலும், தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் தான் இந்த கூட்டணி அமைக்கப்பட்டிருக்கிறது. அதை மாண்பு உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் அதை இங்கே உறுதிப்படுத்தி சென்றிருக்கிறார். அப்போ தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் இந்த கூட்டணிக்கு எங்களுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்கள் தான் தலைமை தாங்குவார்கள். எனவே இந்த கூட்டணியிலே அங்கம் பெற்றிருக்கிற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான
அமைக்கப்பட்டிருக்கிற இந்த கூட்டணியினுடைய பொதுச் செயலாளர் மாண்பு எடப்பாடி அவர்களை சந்திப்பதற்காக அந்த மூவர் குழு இன்றைக்கு வந்திருக்கிறது. இது முதல் சந்திப்பு, இது துவக்கம்தான். இன்னும் பேச்சுவார்த்தை நான் அறிந்த வரையில் தொடங்கப்படவில்லை. இனி அடுத்தடுத்து எத்தனை தொகுதிகள், எந்தெந்த தொகுதிகள் என்பதை அந்த இரண்டு கட்சியினுடைய தலைவர்களை கலந்து எங்களுடைய பொதுச் செயலாளருடைய முடிவின்படி அது பின்னால் அறிவிக்கப்படும். இன்னும் காலம் இருக்கிறது, அவகாசம் இருக்கிறது. எனவே அதாவது பிப்ரவரி மாத வாக்கில் நிச்சயமாக அது இந்த கூட்டணி ஒரு முழு வடிவம் பெறும். தொகுதி பங்கீடும் அதாவது பிப்ரவரி மார்ச் அந்த மாதங்களிலே நிச்சயமாக ஓரளவுக்கு முடிவு பெறும் என்று நான் கருதுகிறேன். இன்றைய சந்திப்பு துவக்கம்தான். அதுவும் இன்னும் சொல்லப்போனால் இந்த குழு அமைக்கப்பட்ட பிறகு சந்திக்கிற ஒரு முதல் சந்திப்பு, துவக்கம். இது தொடரும். அவ்வப்பொழுது கூடி பேசி முடிவெடுப்பார்கள். தாவேக தலைவர் விஜயை பாஜக மாநில தலைவர் நயனா நாகேந்திரன் அழைச்சதா சொல்றாங்க கூட்டணிக்கு. விஜய் அவர்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணி தேசிய அளவில் இருந்தாலும் சரி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான இங்கே தமிழ்நாட்டை பொறுத்தல் அமைக்கப்பட்டிருக்கிற எடப்பாடியார் தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணியாக இருந்தாலும் சரி, நாங்கள் இங்கே தமிழ்நாட்டிலே இருக்கிற ஆளுங்கட்சிக்கு எதிரான மனநிலையில் இருப்பவர்கள், திமுக ஆட்சியை எதிர்ப்பவர்கள், திமுக ஆட்சியை வீழ்த்த வேண்டும் என்ற அந்த ஒத்த கருத்தோடு நாங்கள் இருக்கிறோம். இப்பொழுது புதிதாக தாவேகாவை துவக்கி இருக்கிற விஜய் அவர்களும் திமுகவுடைய ஆட்சிக்கு எதிரான மனநிலையில் தான் இருக்கிறார். எனவே எங்களுடைய நோக்கமும் அந்த தாவேகா கட்சியினுடைய நோக்கமும் ஒன்றாகத்தான் இருக்கிறது. எங்களுடைய இலக்கு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை வீழ்த்த வேண்டும். அதே நிலைப்பாட்டில் தான் அவரும் இருக்கிறார். எனவே பிஜேபியினுடைய மாநில தலைவர் திரு நயனா நாகேந்திரன் சொன்னது, ஒத்த கருத்துடையவர்கள் இணைந்து தேர்தலை சந்தித்தால் நாம் அடைய நினைக்கிற அந்த இலக்கை, அதாவது திமுக ஆட்சியை வீழ்த்த வேண்டும், இந்த ஆட்சியை அப்புறப்படுத்த வேண்டும் என்ற அந்த இலக்கை அடைவதற்கு நாம் சேர்ந்து கூட்டணி அமைத்து, அதாவது ஒரு பொது எதிரி, திமுகவை பொறுத்தவரை பொது எதிரியாகத்தான் நாங்கள் கருதுகிறோம். அந்த பொது எதிரியை தோற்கடிப்பதற்கான வாய்ப்பு இருக்கும். எனவே எங்களுடைய கூட்டணியோடு நீங்கள் சேருங்கள் என்று அவர் அழைப்பு விடுத்திருக்கிறார். அதில் ஒன்றும் தவறில்லை. அதே போல் நேற்றைக்கு எங்களுடைய பொதுச் செயலாளர் சேலத்திலே அவருடைய தொகுதியிலே பத்திரிகையாளர் சந்திப்பு, ஊடக நண்பர்கள் சந்திக்கிற போது அதைத்தான் அவரும் சொல்லியிருக்கிறார். உங்களோடு யார் யார் சேர்வார்கள் என்று பத்திரிகையாளர்கள், ஊடக நண்பர்கள் கேட்டபோது அவர் என்ன சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால், அதாவது ஒத்த கருத்துடையவர்கள், ஒத்த கருத்துடைய கட்சி தலைவர்கள், அதாவது திமுக ஆட்சிக்கு எதிரான மனநிலையில் இருக்கிற அரசியல் கட்சிகள் எங்களோடு சேருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அப்படி சேர வேண்டும் என்று விரும்புகிறோம் என்று எப்படி திரு நயனா நாகேந்திரன் அந்த கருத்தை சொன்னதாக நீங்கள் சொல்லுகிறீர்களோ அதே கருத்தைத்தான் நேற்றைக்கு எங்களுடைய பொதுச் செயலாளர் சேலத்திலே செய்தியாளர் சந்திப்பிலே சொல்லியிருக்கிறார். எனவே அதாவது வாக்குகள் சிதறக்கூடாது. அதாவது திமுக ஆட்சியின் மீது திமுக கூட்டணியில் அங்கம் பெற்றிருக்கிற அந்த கட்சிகள் தான், அதுவும் விரும்பியல்ல, வேறு வழியில்லாமல், அதாவது அந்த தலைவர்களே சொல்லியிருக்கிறார். அதுவும் குறிப்பாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தலைவர் திருமாவளவன் சொல்லியிருக்கிறார், எங்களுக்குள் முரண்பாடு இருக்கிறது, இருந்தாலும் வேறு வழியின்றி நாங்கள் இந்த ஆட்சிக்கு ஆதரவு கொடுத்து வருகிறோம் என்று வெளிப்படையாகவே சொல்லுகிறார். எனவே அவர்களை தவிர மற்ற கட்சிகள், திமுக எதிர்ப்பு நிலையில் இருக்கிற மற்ற கட்சிகள் தனித்தனியாக போட்டியிட்டு வாக்குகளை சிதறவிட்டு மீண்டும் திமுக ஆட்சிக்கு வழிவகுத்து விடக்கூடாது. எனவே நாம் அந்த எதிர்ப்பு வாக்குகளை ஒருமுனைப்படுத்தி, இந்த எதிர்ப்பு வாக்குகளை ஒன்றுபடுத்தி, அப்படி அமைக்கப்படுகிற அந்த கூட்டணியின் மூலம் இந்த ஆட்சியை அப்புறப்படுத்த வேண்டும். எப்படி 2011 திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை வீழ்த்தி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்
பெரும்பான்மை இடங்களை கைப்பற்றி ஆட்சி எங்களுடைய புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் காலத்தில் ஆட்சி அமைத்தோம். அதே போல் இந்த முறையும் 2026 சட்டமன்ற தேர்தலில் அதே நிலைமை 2011 தேர்தலில் என்ன நிலைமை ஏற்பட்டதோ அதே நிலைமையை உருவாக்க வேண்டும் என்று தான் நாங்கள் இந்த வாக்குகள் சிதறக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த ஒத்த கருத்துடைய கட்சிகளை நாங்கள் அழைக்கிறோம். வந்தால் நல்லது, வராவிட்டாலும் இப்பொழுது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம், பிஜேபி ஆகிய இந்த 2 பிரதான கட்சிகள் அமைத்திருக்கிற இந்த கூட்டணி மற்ற தமிழகத்தில் இருக்கிற கட்சிகளோடு அமைக்கப்படுகிற இந்த கூட்டணி இந்த தேர்தலிலே வெற்றி பெற்று ஆட்சி அமைப்பதற்கான பலம் எங்களுக்கு இருக்கிறது. நிச்சயமாக அந்த வெற்றி எங்களுக்கு கிட்டும் என்ற அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. அதிமுகவில் வந்து எடப்பாடியார் தான் முதல்வர் வேட்பாளர் அப்படின்றதுல உறுதியாக இருக்காங்களா? ஆமாம், இது அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணி அது தேசிய அளவில் இருக்கிறது. அந்த கூட்டணி வெற்றி பெற்றால் யார் பிரதம அமைச்சர்? மாண்புமிகு மோடி அவர்கள் தான். இது அதாவது எழுதப்படாத சட்டம் என்பதைப் போல அதுதான். ஒரு கட்சி வெற்றி பெறுகிற போது அதற்கு யார் பிரதம அமைச்சராக வருவார் என்பதை சொல்லித் தெரிய வேண்டியதில்லை. மோடி அவர்களைத்தான் சென்ற நாடாளுமன்றத்திலே முன்னிறுத்தார்கள். தேர்தல் முடித்த பிறகு, வெற்றி பெற்ற பிறகு அவர் தான் இன்றைக்கு பிரதம அமைச்சராக இருக்கார். அதே போல் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக தலைமையிலான இந்த கூட்டணி வெற்றி பெறுகிற போது, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக தலைமையிலான ஆட்சி அமைகிற போது எங்களுடைய பொதுச்செயலர் எடப்பாடியார் தான் முதலமைச்சர். இது அனைத்து தரப்பினராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. பாரதிய ஜனதா கட்சியும் அதற்கு சம்மதம் தெரிவித்து ஒப்புதல் கொடுத்து அதை அங்கீகரித்து விட்டார்கள். எனவே தேர்தலை வெற்றி பெற்று அமைகிற ஆட்சிக்கு எங்களுடைய பொதுச் செயலர் எடப்பாடி அவர்கள் தான் முதலமைச்சராக போகிறார். இது ஒன்றும் இது வெளியில் சொல்லி தெரிய வேண்டியதில்லை, சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. காரணம், ஒரு கட்சியினுடைய தலைவர் தான் முதலமைச்சர் வேட்பாளராக இருக்க முடியும். எனவே இன்றைக்கு என்னுடைய அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்ற இந்த மாபெரும் இயக்கத்திற்கு பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்கள். எனவே இந்த அணி வெற்றி பெறுகிற போது அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் பெரும்பான்மை இடங்களை கைப்பற்றி ஆட்சி அமைக்கிற போது எங்களுடைய பொதுச் செயலர் எடப்பாடியார் தான் முதலமைச்சர். குறிப்பாக ஏன் இந்த கேள்வியை கேட்குறேன்னா, தேமுதிகவில் வந்து பிரேமலதா அவர்கள் வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து அந்த ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்தில் பங்கு, இந்த மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. தாவேகா தரப்புல இருந்தும் இந்த மாதிரி ஒரு பார்வை வந்து இந்த மாதிரி கொஸ்டின் கேட்குறாங்க, இந்த மாதிரி ஒன்று போயிட்டு இருக்கு அப்படின்றது அரசியல் வட்டாரத்தில் பேசுகிறாங்க. அதனால தான் இந்த கேள்வியை நான் முதன்மைப்படுத்தி கேட்டேன். அதாவது பொதுவாகவே தேர்தல் என்று வருகிற போது பல கட்சிகள் இருந்தாலும் அவர்கள் தேர்தலில் போட்டியிடுகிற போது, கூட்டணி அமைத்து போட்டியிடுகிற போது அவர்களுக்கும் ஆட்சியிலே பங்கு பெற வேண்டும், ஆட்சியிலே இடம்பெற வேண்டும், அதிகாரத்திலே பங்கு பெற வேண்டும் என்ற எண்ணம் ஏற்படுவது இயற்கை தான், தவறென்று சொல்லவே முடியாது. காரணம், அவருடைய பங்கும் இந்த வெற்றியிலே இருக்கிறது. எனவே அவர்கள் என்ன நினைப்பார்கள் என்று சொன்னால், நாங்களும் இந்த வெற்றிக்கு காரணமாக இருக்கிறோம், எனவே அமைக்கப்படுகிற ஆட்சியில் எங்களுக்கும் பங்கு கொடுங்கள் என்று சொல்லுவதிலே, கேட்பதிலே அல்லது அவர்கள் எதிர்பார்ப்பதிலே, அவர்கள் விரும்புவதிலே தவறில்லை. ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் நான் ஒரு மூத்த அரசியல்வாதி என்ற அந்த நிலையிலே, நானும் 1972 இந்த இயக்கத்திலே என்னை இணைத்து கொண்டு 1977 புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் எனக்கு தேர்தலில் வாய்ப்பு கொடுத்து, அந்த தேர்தலிலிருந்து இதுவரை 8 தேர்தலில் நான் போட்டியிட்டு சட்டமன்ற உறுப்பினராக, நாடாளுமன்ற உறுப்பினராக, அமைச்சராக தலைவர் காலத்திலும் அம்மா காலத்திலும் எடப்பாடியார் காலத்திலும் இருந்திருக்கிறேன். நான் அறிந்த வகையில் இந்த தமிழ்நாட்டினுடைய அரசியல் வரலாற்றை எடுத்து பார்த்தால், தேர்தலிலே போட்டியிடுகிற கட்சிகள் பல கட்சிகளாக இருந்தாலும் தேர்தலுக்கு பிறகு அமைக்கப் போகிற ஆட்சி, அதாவது ஒரு கட்சியின் ஆட்சியாகத்தான் தொடர்ந்து இருந்து வருகிறது. அதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், தமிழ்நாட்டு மக்கள் கூட்டணி கட்சிகளின் ஆட்சியை விரும்புவதில்லை, அங்கீகரிப்பதும் இல்லை. உதாரணத்திற்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், 1967 பேரறிஞர் அண்ணா அவர்கள் ஒரு மெகா கூட்டணி அமைத்தார்.
அதிலே சுதந்திரா இடம்பெற்றது, கம்யூனிஸ்ட் இடம்பெற்றார்கள், ஃபார்வர்ட் பிளாக் இடம்பெற்றது, முஸ்லீம் லீக் இடம்பெற்றது, மாப்போசி, ஆதித்யநாத் போன்றெல்லாம் இடம்பெற்றார்கள். அப்பொழுது கூட என்ன நிலைமை இருந்தது என்று சொன்னால், தொடர்ந்து காங்கிரஸ் ஆட்சி இருந்த நிலையில் அந்த கூட்டணி பேரறிஞர் அண்ணா அவர்கள் அமைத்த அந்த கூட்டணி வெற்றி பெறுகிற போது நிச்சயமாக ஒரு கூட்டணி ஆட்சி தான் அமையும் என்கிற எதிர்பார்ப்பு தான் இருந்தது. ஆனால் அந்த கூட்டணிக்கு தலைமை தாங்கிய அண்ணா அவர்கள், அவருடைய தலைமையிலான அந்த கட்சி அறுதி பெரும்பான்மை இடங்களிலே வெற்றி பெற்றதாலே அந்த கூட்டணி ஆட்சி அமைக்க வேண்டும் என்று விரும்பிய கூட்டணி கட்சி தலைவர்கள் கூட அண்ணா அவர்கள் தனித்து ஆட்சி அமைப்பதற்கு ஆதரவு தெரிவித்து தேர்தலுக்கு பிறகு அந்த கோரிக்கையை அவர்கள் கைவிட்டு விட்டார்கள். இன்னும் ஒன்று சொல்லுகிறேன். 1980 தேர்தலிலே காங்கிரஸும் திமுகவும் கூட்டணி அமைத்தது. ஆக அந்த தேர்தலிலே திமுகவும் காங்கிரஸும் சரிபாதி இடங்களை பகிர்ந்து கொண்டார்கள், 50-50. அந்த ஒப்பந்தம் என்னவென்று சொன்னால், 1980 சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றால் கூட்டணி ஆட்சிதான் அமைப்போம் என்று சொன்னார்கள். அப்பொழுது கூட முதலமைச்சர் யார், காங்கிரஸா திமுகவா என்ற நிலைமை இருந்தது. அதற்கு ஒரு சுமூகமாக முடிவை எடுத்து தேர்தலுக்கு பிறகு முதலமைச்சரை தேர்ந்தெடுத்து கொள்ளலாம் என்ற அந்த ஒப்பந்த அடிப்படையில் தேர்தலை சந்தித்தார்கள். என்னானது? அப்படி எதிர்பார்த்து சரிபாதி இடங்களை பகிர்ந்து கொண்ட காங்கிரஸும் திமுகவும் அந்த தேர்தலில் படுதோல்வி அடைந்தது. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அதிகப்படியான இடங்களை கைப்பற்றி அவர்தான் ஆட்சி அமைத்தார். அதைத்தான் நான் சொல்லுகிறேன். தமிழக மக்கள் கூட்டணி கட்சிகளின் ஆட்சியை விரும்புவதில்லை. தொடர்ந்து இன்றைக்கு வரை தனித்தாட்சி தான் நடந்தது. இன்னும் ஒரு உதாரணத்தை சொல்ல வேண்டும் என்று சொன்னால், கலைஞர் கருணாநிதி அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது அவருடைய கட்சிக்கு வெறும் 96-98 சட்டமன்ற உறுப்பினர் தான் இருந்தார்கள். மைனாரிட்டி ஆட்சி. அப்பொழுது கூட காங்கிரஸ் விரும்பினார்கள். ஆனால் கலைஞர் கருணாநிதி அவர்கள் மறுத்துவிட்டார். கூட்டணிக்கு அவர் சம்மதம் கொடுக்கவில்லை. அப்பொழுது மைனாரிட்டியாக ஆட்சி நடத்திய திமுகவுக்கு காங்கிரஸும் வெளியிலிருந்து தான் ஆதரவு கொடுத்தது. அந்த கட்சியோடு கூட்டணி இருந்த பாமகவும் வெளியில் தான் ஆதரவு கொடுத்தார்கள். ஆக 5 ஆண்டு காலம் கலைஞர் கருணாநிதி அவர்கள் ஒரு மைனாரிட்டி சர்க்காரை இந்த 2 கட்சிகளுடைய ஆதரவோடு, வெளியிலிருந்து கொடுத்த ஆதரவோடு அந்த 5 ஆண்டு காலத்தை நிறைவு செய்தார். காரணம், இதையெல்லாம் நான் ஏன் அந்த வரலாற்று உண்மைகளை சொல்கிறேன் என்று சொன்னால், தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலே கூட்டணி ஆட்சிக்கு இதுவரை மக்கள் வாய்ப்பு கொடுக்கவில்லை. எனவே 2026 தேர்தலை பொறுத்தவரையில் எங்களுக்கு என்ன நம்பிக்கை இருக்கிறது சொன்னால், எங்களோடு இணைந்து இந்த கூட்டணியில் இடம்பெற்று வெற்றி பெறுகிற அந்த சூழ்நிலையில் கூட எங்களோடு கூட்டணியில் இருக்கிற அந்த கட்சிகள் ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு என்ற அந்த விருப்பத்தோடு எங்களோடு கூட்டணி சேர்ந்தாலும் தேர்தலுக்கு பிறகு அதிமுக அதிக இடங்களை கைப்பற்றுகிற போது, அதிக பெரும்பான்மைகளை கைப்பற்றுகிற போது நிச்சயமாக நான் 1967 உதாரணம் சொன்னதைப் போல இன்றைக்கு ஆட்சியிலே பங்கு, அதிகாரத்திலே பங்கு கேட்கிற அந்த கட்சிகள் கூட எங்களை தனித்து ஆட்சி அமைக்க ஆதரவு கொடுப்பார்கள். இது வரலாறு, அது தொடரும் என்பதுதான் எங்களுடைய நம்பிக்கை. இப்போ அதிமுக கூட்டணி வலுவாகிறதுக்கான வழிகளை சொன்னீங்க, எப்படி வலுவாகுன்றதை சொன்னீங்க. திமுக கூட்டணியோட நிலைமை எப்படி இருக்குது சார்? இல்லை, திமுக கூட்டணி வாயளவிலே நாங்கள் இன்டாக்டாக இருக்கிறோம், ஒற்றுமையாக இருக்கிறோம் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் கம்யூனிஸ்ட் ஆளுகிற கட்சியை, திமுகவை எதிர்த்து போராட்டம் நடத்துகிறார்கள். விசிக தலைவர் திருமாவளவன் அவர்கள் இந்த கூட்டணியில் இடம்பெற்றிருப்பதை, அதாவது ஒரு கட்டாயத்தின் பேரில் என்பது அவரே அடிக்கடி வெளிப்படுத்துகிறார். கம்யூனிஸ்டுகளுக்கு வேறு வழி இல்லை, அவர்கள் தொடர்ந்து தான் இருப்பார்கள். எனவே மற்ற கட்சிகளை பொறுத்தவரையில் சாதாரண கட்சிகள் கூட ஒன்றுமில்லை, திரு வேல்முருகன் கூட இந்த ஆட்சியின் மீது அதிருப்தியோடு தான் இருக்கிறார். ஆக அந்த கட்சியில் இருக்கிற கிட்டத்தட்ட 10 கட்சிகளுக்கு மேல் இருக்கிறது ஒரு மன நிறைவோடு இல்லை, அதாவது வேறு வழியின்றி இருக்கிறார்கள். அதற்கு அவர்கள் சொல்லுகிற ஒரே ஒரு காரணம் மதச்சார்பின்மை என்று சொல்லி, பாஜக இருக்கிற
அந்த கூட்டணியிலே நாங்கள் இடம்பெறுவதற்கு வாய்ப்பில்லை என்று சொல்லுகிறார்கள். ஆனால் திமுகவோடு பயணிக்கிற அவர்கள் பிஜேபியை மதவாத கட்சி என்று சொல்லி திமுகவோடு நாங்கள் ஒட்டி கொண்டிருக்கிறோம், இன்டாக்டாக இருக்கிறோம் என்று சொல்லுகிறவர்களுக்கு, அந்த கூட்டணியில் இருக்கிறவர்களுக்கு நான் ஒன்றை சொல்லுகிறேன். இதே கலைஞர் கருணாநிதி அவர்கள் இருந்தபோது பிஜேபியோடு 2 முறை கூட்டணி அமைத்தார். அப்பொழுது அவர் ஒரு அமைத்ததற்கான காரணத்தை சொன்னார். காங்கிரஸிலிருந்து வெளியிலே வருகிற போது, காங்கிரஸ் கூட்டணி முறித்து கொண்டு வருகிற போது, கூடா நட்பு கேடாய் முடிந்தது என்று காங்கிரஸ் மீது பழியை போட்டு பிஜேபியோடு சேர்வது என்ன சொன்னார் என்று சொன்னால், பிஜேபி ஒரு மதவாத கட்சி என்று தவறாக சித்தரிக்கிறார்கள், அது மதவாத கட்சி அல்ல. அதுவும் சொன்னார், ஊழலை விட, காங்கிரஸார் செய்த ஊழலை விட மதவாதம் மேல் என்ற அந்த கருத்தையெல்லாம் சொல்லி, பிஜேபி ஒரு மதவாத கட்சி அல்ல, அப்படிப்பட்ட பொய் பிரச்சாரத்தை திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த நாம் முறியடிக்க வேண்டும் என்று சொல்லித்தான் கூட்டணி சேர்ந்தார். நான் இதை எதற்காக சொல்லியிருந்தால், திமுகவோடு இப்பொழுது கூட்டணியில் இருக்கிற மற்ற கட்சிகள் இந்த ஒரு காரணத்தை சொல்லுகிறார்கள் அல்லவா, பிஜேபி மதவாத கட்சி, அதனால்தான் நாங்கள் திமுகவோடு இருக்கிறோம் என்று. நான் கலைஞர் கருணாநிதி சொன்ன, அதாவது பிஜேபிக்கு கொடுத்த சான்றிதழ், நற்சான்றிதழை, ஆர்எஸ்எஸ்க்கு கொடுத்த நற்சான்றிதழை அவர்களுக்கு நான் நினைவுபடுத்துகிறேன். எனவே நீங்கள் திமுகவையும் திட்டிக்கொண்டு, திமுக மீதும் அதிருப்தியை சொல்லிக்கொண்டு நீங்கள் அதில் ஒட்டி கொண்டிருப்பதிலே பிரயோஜனம் இல்லை. மனசாட்சியோடு இந்த ஆட்சி நீடிக்க வேண்டுமா வேண்டாமா, எனவே ஒரு முடிவெடுத்து உங்களுடைய முடிவை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று திமுக கூட்டணியிலே இருக்கிற இந்த பிஜேபியை காரணம் சொல்லி கொண்டிருக்கிற அந்த கட்சிகளுக்கு நான் ஒரு வேண்டுகோளாக, இந்த கடந்த சம்பவத்தை திமுக அந்த மதச்சார்பின்மையிலே உறுதிப்பாடாக இல்லை, நீங்கள் சொல்வதைப் போல பிஜேபியை அவர்கள் மதவாத கட்சி என்பதை கலைஞர் கருணாநிதி அவர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று அவர்கள் நினைவுபடுத்த விரும்புகிறேன். அது அவர்களுடைய முடிவு. எந்த கூட்டணியிலே இடம்பெற வேண்டும் என்று அந்தந்த கட்சி தலைவர் முடிவெடுப்பது. அவர்கள் தெரிந்து முடிவெடுத்தாலும் சரி, தெரியாத முடிவெடுத்தாலும் சரி, அவர்கள் இந்த ஆட்சி நீடிக்கக்கூடாது என்று விரும்பினால் எதிர்ப்பாக இருக்கிற, எதிர்நிலையில் இருக்கிற எங்களோடு சேருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. நீங்கள் சொன்னதற்கு நான் தெளிவாக சொல்கிறேன். என்னை பொறுத்தவரையிலே தேர்தலுக்கு முன்பு திமுக கூட்டிலிருந்து ஒரு சில கட்சிகள், நான் எது என்று குறிப்பிட்டு சொல்ல முடியாது, நானும் யூகிக்க முடியாது, ஒரு சில கட்சிகள் வெளியேறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஏதோ ஒரு வகையில் ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி நிச்சயமாக வெளியேறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலை உருவாகும். அதிமுகவில் வந்து நிர்வாகிகள் வந்து ஒற்றுமையா இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு ரகுபதி, திமுக அமைச்சர். இது உண்மையா சார்? அதாவது ரகுபதி பேட்டிகளை நான் அதிகமாக பார்த்திருக்கிறேன். அதாவது அவர் எங்கிருந்து சென்றவர் என்பது உங்களுக்கு தெரியும். ரகுபதி எல்லாம் எங்களோடு பயணித்தவர், என்னோடு பயணித்தவர் தான். புரட்சி தலைவரை தலைவராக ஏற்றுக்கொண்டு, புரட்சி தலைவர் அம்மா அவர்களை தலைவியாக ஏற்றுக்கொண்டு இந்த எங்களுடைய கட்சிக்கு, இயக்கத்திற்கு உழைத்தவர் தான். சட்டமன்ற உறுப்பினராக பல பதவிகளை வகித்தவர் தான். இப்பொழுது இருக்கிற இடத்திற்கு விசுவாசமாக நடந்து கொண்டிருக்கிறார், அப்படித்தான் சொல்ல வேண்டும். எனவே அந்த இடத்துல இருந்து சொல்லுகிற போது அந்த கட்சியினுடைய அவர் தலைவராக ஏற்றுக்கொண்டிருக்கிற அந்த தலைமையை திருப்திப்படுத்துவதற்கு இப்படிப்பட்ட வார்த்தைகளை வெளியிட்டு இது எங்களை பலகீனப்படுத்துவதைப் போல, எங்களுக்குள் ஒற்றுமை இல்லாதது போல அவர் சித்தரிக்கிறது தவிர வேறு அல்ல. ஆனால் நான் ஒன்றை உங்கள் ஊடகத்தின் வாயிலாக சொல்லுகிறேன். இந்த திமுகவிலே இருக்கிற மூத்த தலைவர்கள் இன்றைக்கு அந்த கட்சியிலே பிடிப்போடு இருக்கிறார்களா, ஒற்றுமையாக இருக்கிறார்களா? அவரவர்களுக்கு மனத்தாங்கல் இருக்கிறது. அதற்கு முக்கிய காரணம் தொடர்ந்து திமுக, அதாவது நெப்பட்டிசம், டைரக்டிசம் என்று சொல்வார்களே, குடும்ப அரசியல், வாரிசு அரசியல், அந்த பாதையை நோக்கி செல்லுகிற போது அண்ணா அவர்கள் காலத்திலிருந்து உழைத்து கொண்டிருக்கிற மூத்த திமுக மூத்த தலைவர்கள் எல்லாம் அங்கும் அதிருப்தியோடு தான் இருக்கிறார்கள்.
வேறு வழியின்றி வெளிக்காட்டி கொள்ளவில்லை. எனவே அதாவது அவர் சொன்ன சட்டமைச்சர் சொன்ன அந்த வார்த்தை அவர்களுக்குத்தான் பொருந்துமே தவிர எங்களை பொறுத்தவரை எங்களுக்கு அது பொருந்தாது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையில் நாங்கள் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் இந்த இயக்கத்திற்கு உழைத்து கொண்டிருக்கிறோம். எனவே அப்படி விருப்பமில்லாதவர்கள் உங்களுக்கே தெரியும், பல பேர் போய்விட்டார்கள். எனவே அவர்கள் எல்லாம் வெளியேறிய பிறகு செங்கோட்டையனும் வந்து தாவேக்கல போனதுக்கு அப்புறம் கூட வந்து அதிமுக நிர்வாகிகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, வருவாங்க, கண்டிப்பா வருவாங்க எல்லாம் சொல்லிட்டு இருந்தாரு. எங்கே வந்தார்கள்? இவர் போய் எத்தனை நாள் ஆகிறது? இவர் கொங்கு மண்டலத்திலே ஈரோடில் பெரிய கூட்டத்தை காட்டி அந்த கூட்டத்திலே பல அதிமுக தலைவர்கள்லாம் சேருவார்கள் என்று பத்திரிகையில் செய்திகள் பரப்பிவிட்டார்கள். எங்கே போனார்கள்? ஏதோ அவருக்கு தேவை அல்லது அவருக்கு தேவைக்காக போய்விட்டாரே தவிர இங்கிருந்து எந்த நிர்வாகிகளும் தொண்டர்களும் இந்த இயக்கத்திலே இருக்கிறவர்கள் உறுதியானவர்கள், புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய பக்தர்கள், அம்மாவுடைய தொண்டர்கள், எடப்பாடியுடைய விசுவாசிகள் யாரும் கட்சியை விட்டு சபலத்திற்கு ஆளாக மாட்டார்கள். இன்னும் வெளிப்படையாக சொல்கிறேன், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டன் அல்லது நிர்வாகிகள் யாரும் சோடை போக மாட்டார்கள். அவர்களுக்கு எந்த அபிலாசையும் கிடையாது. இந்த இயக்கப்பற்றோடு இருப்பவர்கள். அதனால தான் இந்த இயக்கம் இன்றைக்கும் அந்த 2 ஆளுமையுடைய மறைவுக்கு பிறகு கூட என்னுடைய புரட்சி தமிழர் எடப்பாடியுடைய தலைமையை ஏற்று இன்றைக்கு வலுவாக நிற்கிறது என்று சொன்னால் இந்த கட்சி தொண்டர்கள், அதாவது ஒரு மரத்தை தாங்குகிற வேர்கள், அதுவும் ஆணிவேர் அல்ல, சல்லி வேர்கள், இந்த மரத்திற்கு சத்தை கொடுக்கிற, நீரை உறிஞ்சி சத்தை உறிஞ்சி அந்த மரம் முழுக்க அந்த சத்தை கொண்டு சேர்க்கிற அந்த சல்லி வேர்களாக எங்களுடைய தொண்டர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் எந்த சபலத்திற்கும் ஆளாக மாட்டார்கள். எனவே நாங்கள் ஒற்றுமையாக இருக்கிறோம், இருப்போம், தொடர்ந்து அது நீடிக்கும். எம்ஜிஆர் நினைவு நாள் அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா திமுக கூட்டணி வந்து ப்ரொட்டஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு முன்னாள் முதல்வர் அவருடைய நினைவு நாளில் ஒரு மரியாதை கொடுக்கலையோ அப்படின்ற ஒரு பார்வை வைக்கப்படுது. எப்படி எடுத்துக்கிறது சார் இது? அதாவது அவர்கள் தேதியை நிர்ணயித்து விட்டார்கள். அது எங்களுடைய, அதாவது இந்த நினைவு நாளில் எங்களுடைய தலைவருடைய நினைவிடத்திற்கு வருகிற கூட்டத்தை, அந்த செய்தியை இருட்டடிப்பு செய்ய வேண்டும் என்பதற்காக கூட அந்த தேதியிலே அவர்கள் ஒரு நிகழ்ச்சியை வைத்துக்கொண்டு அவர்கள் ஊடகங்கள், அவர்களுடைய ஆதரவு பத்திரிகைகள் மூலமாக எங்களுடைய செய்தியை இருட்டடிப்பு செய்வதற்கு கூட அவர்கள் முயற்சிக்கலாம். ஆனால் அது நிச்சயமாக நடக்காது. ஏனென்று சொன்னால் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களை பொறுத்தவரையில் திமுக ஆட்சி வருவதற்கே யார் காரணம் என்று சொன்னால் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் தான் என்று இவர்கள் அல்ல, இப்பொழுது இருக்கிற தலைவர்கள் அல்ல, பேரறிஞர் அண்ணா அவர்களே சொல்லியிருக்கிறார். அதாவது 67 வெற்றி பெற்ற பிறகு திமுகவினுடைய, அதாவது அவருடைய தம்பிமார்கள், அவருடைய கட்சி நிர்வாகிகள்லாம் அவரை சந்தித்து மாலை போடுகிற போது கூட அண்ணா சொன்ன வார்த்தை, இந்த வெற்றிக்கு நான் காரணம் அல்ல, ராமாபுரம் தோட்டம் செல்லுங்கள், அங்கே இருக்கிற எம்ஜி ராமச்சந்திரன் தான் இந்த வெற்றிக்கு காரணம், அவருக்கு சென்று மாலை போடுங்கள் என்று சொன்னவர் அண்ணா அவர்கள். எனவே திமுகவுடைய வெற்றிக்கு காரணமாக இருந்தவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் என்பதை அண்ணாவே அவர்கள் பலமுறை சொல்லியிருக்கிறார். எனவே அவருடைய புகழை, அவருடைய அருமை பெருமைகளை மறைப்பதற்கு இப்படிப்பட்ட சில நிகழ்ச்சிகளின் மூலமாக இருட்டடிப்பு செய்யலாம் என்று சொன்னால், ஏதோ சொல்லுவார்களே, பூனைக்கண்ணை மூடிக்கொண்டால் பூலோகம் வேண்டும் என்பதைப் போல அவருடைய எண்ணம் நிச்சயமாக ஈடேறாது. அது வெற்றி பெறவும் வாய்ப்பில்லை. நீங்கள் குறிப்பாக வந்து எம்ஜிஆர் காலத்துலேருந்தே வந்து கழகத்தில் பணியாற்றி வரீங்க. இதில் வந்து குறிப்பாக பார்த்தீங்கன்னா இப்போ விருப்ப மனு கொடுத்துட்ருக்காங்க தலைமை அலுவலகத்தில். இளைஞர்கள் வந்து எழுச்சியோடு வர்றதை நம்ம பார்க்க முடியுது. இதை வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இப்படி இத்தனை பேர் வந்துகிட்டு இருக்காங்க அப்படின்றத. இப்பொழுது கூட உங்களுடைய நிகழ்ச்சிக்கு வருவதற்கு முன்னால் தலைமை கழகத்தில் விருப்ப மனுக்களை பெற்று அந்த பணியை முடித்துவிட்டு தான் இங்கே வந்திருக்கிறேன். அதாவது நாங்களே எதிர்பார்க்காத வகையில் என்னுடைய பொதுச் செயலர் கூட இவ்வளவு மனுக்கள் வரும் என்று எதிர்பார்க்கவில்லை. கிட்டத்தட்ட 1000 கணக்கில் என்னுடைய பொதுச் செயலர் பேருக்கு கட்டியிருக்கிறார்கள். ஏன், நானே எனக்கு
சீட்டு கேட்கவில்லை, எனக்கு விருப்பமான மனுவை தாக்கல் செய்யவில்லை. என்னுடைய பொதுச்செயலர் எடப்பாடியாருக்குத்தான் நானே பணம் கட்டியிருக்கிறேன். அதுபோல் மற்ற நிர்வாகிகள் தொண்டர்கள் எல்லாம் ஆர்வத்தோடு தங்களுக்கு வாய்ப்பு கிடைத்தாலும் சரி, கிடைக்கவில்லை என்று சொன்னாலும் சரி, நாம் விருப்பமணியை கட்டுவோம், இந்த கட்சி எவ்வளவு உயிரோட்டமுள்ள இயக்கமாக இருக்கிறது, எவ்வளவு ஆர்வமாக தொண்டர்கள் நிர்வாகிகள் தேர்தலை போட்டியிடுவதற்கு ஆர்வம் காட்டுகிறார்கள் என்பதை நிரூபிக்கிற வகையில், நாங்களே எதிர்பார்க்காத வகையில் இன்றைக்கு இன்று தான் கடைசி நாள் என்று கருதுகிறேன். ஒருவேளை அந்த தேதியை நீட்டிக்கலாம். இப்பொழுது இன்றைக்கு வரை எவ்வளவு விருப்ப மனுக்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை தலைமைகள் நிச்சயமாக கொடுப்பார்கள். அது குறிப்பாக இளைஞர்கள், அதாவது என்னை போன்ற மூத்த நிர்வாகிகள் பணம் தேர்தலில் போட்டியிடுவது விருப்ப மனு கட்டியிருந்தாலும், இளைஞர்கள் ஒரு 25 வயது 30 வயது 35 வயதிற்குள்ள இளைஞர்கள் ஆர்வத்தோடு அந்த விருப்ப மனுவை தாக்கல் செய்கிற போது எங்களுக்கே ஒரு தெம்பு, புது உற்சாகம் பிறக்கிறது. அந்த அளவுக்கு ஆர்வத்தோடு இந்த விருப்ப மனுவை தாக்கல் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஓகே சார், நீங்கள் வந்து முன்னாடியே குறிப்பிட்டீங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆசிரியர்கள் இப்போ செவிலியர்களை வந்து அராஜக போக்கோட வந்து கைது பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து ஜனவரியில் வந்து அரசு ஊழியர்கள் வந்து ப்ரொட்டஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி தொடர்ந்து வந்து ப்ரொட்டஸ்டாக வந்துக்கிட்டு இருக்கே, இது திமுகவுக்கு தேர்தல் நேரத்தில் எப்படியான தாக்கம்? இது எதிர்வினையாகத்தான் முடியும். இப்பொழுது இந்த அந்த ஆட்சி அமைப்பது, திமுக ஆட்சி அமைப்பதற்கு அரசு அலுவலர்கள் காரணம் என்று கூட ஒரு பேச்சு இருந்தது. பொதுவாக அரசு அலுவலர்கள், அரசு ஊழியர்கள் திமுகவுக்கு ஆதரவாகத்தான் இருந்தார்கள். அது எங்களுக்கும் தெரியும். காரணம், இந்த தபால் வாக்குகளை பார்த்தாலே எங்களுக்கு ஓட்டு குறைவாக இருக்கும், அவர்களுக்கு தான் அதிகமாக இருக்கும். ஆனால் அப்படிப்பட்ட அந்த அரசு ஊழியர்கள் சங்கம், குறிப்பாக தலைமைச் செயலகத்தில் இருக்கிற அரசு அலுவலர்கள் சங்கம் எல்லாம் என்ன சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், நீங்கள் சொன்னதைப் போல போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் வாயால் என்ன சொல்கிறது சொன்னால், நாங்கள் திமுக ஆட்சியில் அமர்த்தினோம், உண்மைதான். ஆனால் அவர்களிடம் நாங்கள் நிரம்ப எதிர்பார்த்தோம். ஆனால் இன்றைக்கு 5 ஆண்டு முடிகிற போது நாங்கள் நிறைய ஏமாற்றத்தை சந்தித்திருக்கிறோம். எனவே இனி போராட்டத்தை தவிர எங்களுக்கு வேறு வழி இல்லை அப்படி என்று சொல்லிவிட்டு இன்னொரு கருத்தையும் சொல்லுகிறார்கள். திமுகவை பொறுத்தவரையில் அவர்கள் எதிர்க்கட்சியாக இருப்பதற்கு மட்டும்தான் லாயக்கு என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். அதனால தான் போராட்டம் தொடர்ந்து நடந்து கொண்டு இருக்கிறது. காரணம், தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை. இப்பொழுது கேட்டால் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், அதாவது பசித்த வயிறுக்கு சாப்பாடு கேட்டால் இந்த கூழ் கொடுப்பதைப் போல, இந்த உதாரணத்துக்கு சொல்லுகிறேன், தூய்மை பணியாளர்கள் அவர்கள் என்ன கேட்டார்கள்? எங்களுக்கு பணி நிரந்தரம் வேண்டும் என்று கேட்டார்கள். அவர்கள் கேட்டது பணி நிரந்தரம். ஆனால் இவர்கள் அதை கொடுக்காமல் உணவு கொடுக்கிறார்கள். காலையிலும் மதியம் சாப்பாடு. நான் கேட்கிறேன், தூய்மை பணியாளர்கள் அங்கங்கே வார்டுகளிலே துப்புரவு பணிகளை செய்கிற போது எப்படி ஒவ்வொருவருக்கும் போய் சோறு கொடுக்க முடியும், எப்படி உணவு கொடுக்க முடியும்? இதெல்லாம் சாத்தியமில்லை. ஆக ஏதோ அவர்களை திருப்திப்படுத்துவதற்காக அதாவது கேட்டது ஒன்று, இவர்கள் கொடுத்தது ஒன்று. எனவே இவர்கள் கொடுத்ததாலே அவர்கள் திருப்தி அடையவில்லை. இன்னொன்றும் சொல்லுகிறேன், அதாவது மாற்றுத்திறனாளிகள் அவர்கள் இப்பொழுது போராடி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் என்ன கோரிக்கை வைத்தார்கள்? எங்களுக்கு கொடுக்கிற இந்த உதவித்தொகையை ஏற்றி கொடுங்கள் என்று சொன்னார்கள். கொடுக்கவில்லை. அதற்கு மாறாக என்ன சொன்னார்கள் என்று சொன்னால், உங்களுக்கு உள்ளாட்சியிலே பிரதிநிதித்துவம் கொடுக்கிறோம், அதாவது நாமினேட்டட் போஸ்ட், கவுன்சிலர்கள் தேர்தலை போட்டிட்டு கவுன்சிலர் வருகிறார்கள், அந்த கூட்டத்துக்கு கலந்து கொள்வதற்கு இவர்களுக்கு நியமன பதவி கொடுக்கிறோம் உள்ளாட்சி அமைப்பிலே என்று சொல்லி, இதெல்லாம் ஏமாற்று வேலை, வெளிப்படையாகவே ஏமாற்று வேலை. இதை சொல்லுவதாலே செய்வதாலே மக்களுக்கு அவர்கள் திமுக ஆட்சிக்கு அவர்கள் ஆதரவு கொடுப்பதாக இல்லை. எனவே இன்றைக்கு பலதரப்பட்டவர்கள், இன்றைக்கு 10 ஆண்டு காலம் தேர்தல் வாக்குறுதி என்ன? திமுக தேர்தல் வாக்குறுதி 10 ஆண்டு காலம் நீங்கள் அதாவது டெம்பரவரியாக தற்காலிகமாக பணியாற்றினால் நிரந்தரமாக்கப்படுவீர்கள் சொன்னது தேர்தல் வாக்குறுதி. அதை தான் செவிலியர்கள் போராடுகிறார்கள். நாங்கள் 10 ஆண்டுகளை முடித்துவிட்டு இன்னும் அந்த ஒப்பந்த பணியாளர்களாக இருக்கிறோம், எங்களை நிரந்தரமாக்குங்கள், எங்களுக்கு கால ஊதியம் கொடுங்கள் என்று தான் கேட்கிறார்கள். கொடுக்க மறுக்கிறார்கள். அதில் டாக்டர்கள்
என்னுடைய ஊதிய முரண்பாட்டை சரி செய்யுங்கள் என்று கலைஞர் காலத்திலேருந்து சொன்னார்கள். கலைஞர் காலத்திலே ஒரு ஜிஓவே கூட போட்டார்கள் அவர்களுக்கு ஆதரவாக. ஆனால் போட்ட ஜிஓவை அவர்கள் நடைமுறைப்படுத்தவில்லை. எனவே இப்படி பல சத்துணவு சத்துணவு பணியாளர்கள், அங்கன்வாடி பணியாளர்கள், இப்படி பலதரப்பட்டவர்களும் இன்றைக்கு இந்த ஆட்சியின் மீது கோரிக்கைகள் நிறைவேற்றப்படாதலே, சொன்ன வாக்குறுதிகளை காப்பாற்றாதாலே இன்றைக்கு போராடி கொண்டிருக்கிறார்கள். எனவே அந்த போராட்டம் தீவிரமடையும். இப்போ இந்த போராட்டம் அவருடைய மனநிலையை தெளிவுபடுத்தி கொண்டிருக்கிறது. எனவே இவருடைய மனநிலை, அந்த எதிர்ப்புணர்வு 2024 பிரதிபலிக்கும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா இப்போ எஸ்ஏஆர் பணிகள், முதற்கட்ட பணிகள் முடிஞ்சு வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிட்டிருந்தாங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா முதல்வர் தொகுதியில் வந்து 1,00,000 வாக்காளர்களை நீக்கம் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா துணை முதல்வர் தொகுதியில் வந்து 89,000க்கும் மேற்பட்ட வாக்குகளை வந்து நீக்கம் பண்ணியிருந்தாங்க. இது குறிப்பாக இது 2 தொகுதிகளை ஏன் குறிப்பிட்டு சொன்னேன்னா, நெக்ஸ்ட் இதில் வந்து இது எப்படி வந்து களம் மாறுன்றதை எல்லாரும் ஒன்று நோக்கி பார்ப்பாங்க. இவ்வளோ பேர் நீக்கம் பண்ணியிருக்காங்க. திமுகவுக்கு இது தேர்தலில் வந்து பலவீனப்படுத்துமா? ஆமாம், இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல 2 தொகுதி உதாரணம் சொன்னீங்கல்ல, 2 தொகுதி நீக்கப்பட்ட வாக்குகள் எவ்வளோன்னு சொன்னீங்க. இப்போ என்கிட்ட கணக்கு இல்லை, இருந்தாலும் அந்த 2 தொகுதியே எடுத்துக்க. நீங்கள் சொன்ன அந்த 2 தொகுதி எடுத்துக்க, அவங்க வெற்றி பெற்ற வாக்கு சதவீதம் எவ்வளோன்னு பாருங்கள். அப்போ இது குறைவாக தான் இருக்கும். நீங்கள் சொன்ன மாதிரி 80,000 75,000ன்னு சொன்னால் வெற்றி பெற்றது 10,000 15,000 20,000 இருக்கும். அப்போ என்ன ஆகுது, இந்த வாக்குகள் இவர்களுக்கு ஏதோ ஒரு வகையில் கை கொடுத்துருக்கும். ஆக இப்படி இறந்தவர்கள் வாக்குகள், இடம்பெயர்ந்தவர்கள் வாக்குகள், இரட்டை பதிவுகள் இதெல்லாம் நீக்கப்படுகிற போது அவர்களுக்கு நிச்சயமாக வாக்குகள் குறையும். காரணம், இறந்தவர்கள் வாக்கு, இரட்டை பதிவு வாக்கு, போலி வாக்குகளை நம்பித்தான் அவர்கள் தேர்தலையே சந்தித்தார்கள். அதற்கு வேணுமானால் ஒரு உதாரணம் சொல்லுகிறேன். 2007 இதே சென்னை கார்ப்பரேஷனில், மாநகராட்சியிலே உள்ளாட்சி தேர்தல் நடந்தது. உள்ளாட்சி தேர்தலில் என்ன ஆனது, அவர்கள் வெற்றி பெற்றார்கள். அதாவது பூத் கேப்சரிங், போலி வாக்குகளை பதிவு செய்வது, இறந்தவர்கள் வாக்குகளை பதிவு செய்வது. நாங்கள் நீதிமன்றம் சென்றோம். நீதிமன்றம் விசாரித்தது. சென்னை உயர்நீதிமன்றம் என்ன தீர்ப்பளித்தது, திமுக வெற்றி பெற்ற 100 வார்டு தேர்தலை ரத்து செய்தது. அந்த குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டு விட்டது. அதாவது திருட்டு ஓட்டு போடுறாங்க இல்லைங்களா, இந்த மாலையில் 5 மணிக்கு தான் போடுவாங்க. அதுதான் வழக்கம் வச்சுருந்தாங்க. இந்த சென்னை கார்ப்பரேஷன் தேர்தலில் 9 மணிக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. யாரையும் விடல. மற்ற கட்சிகளுடைய முகவர்களை வெளியில் துரத்தி விட்டு இவர்களே வாக்குப்பதிவு செய்தார்கள். இது ஒரு உதாரணத்துக்காக சொல்லுகிறேன். ஆக இது போன்ற போலி வாக்குகளை, இறந்தவர்கள் வாக்குகளை, இடம்பெயர்ந்தவர்கள் வாக்குகளை, ஆட்களே இல்லாத அந்த போலி வாக்குகளை எல்லாம் இவர்கள் ஏதோ ஒரு வகையில் வேறு நபர்களை வைத்து வாக்குகளை போட்டுத்தான் அவர்கள் குறைந்த வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார்கள். இப்பொழுது நீக்கப்பட்ட வாக்குகளை நீங்கள் சொல்வதில் கணக்கெடுக்கிற போது இவர்கள் வெற்றி பெற்ற அந்த வாக்கு சதவிகிதம் அதை விட குறைவாக இருக்கிறது. எனவே அந்த சதவிகிதம், அந்த பெருவாரியான வாக்கு நீக்கப்பட்ட பிறகு இவர்களுக்கு நிச்சயமாக வெற்றி வாய்ப்பு குறையும். அப்படி குறைகிற போது இவர்களுக்கு இப்பொழுது இருக்கிற பலம் குறையும். ஆட்சி அமைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு திமுகவுக்கு வராது. இது நாடு முழுவதும் இருக்கிற நிலைமை. பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி சார். வணக்கம்.